நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு தனி வட்டியில் டைப் 2.2க்கு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் கொடுத்துருக்கேன் உள்ள. எப்படின்னா அங்கே பாருங்களேன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 ரூபாய் கிடைக்குதுன்னா அசல் என்ன? கேள்வியில் அசலை தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அசலை டிபெண்ட் பண்ண கொஸ்டினை தான் 13 கணக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதுலையே 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பு நார்மலாக தனி வட்டியை கொடுத்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஆண்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அசலை கேட்பாங்க. இதே டைப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப்பில் வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள் இதில் எப்படி கேட்டிருப்பாங்க, 2021 குரூப் 1ல் கேட்டிருப்பாங்க. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை. ஸோ வட்டிக்கு பதிலாக மொத்த தொகை கொடுத்துருவாங்க, அசலும் வட்டியும் சேர்த்து 11,800 ரூபாய் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசலும் வட்டியை சேர்த்து கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, ஆண்டும் கொடுத்துட்டாங்க, அசல் கேட்குறாங்க. இதே நான் வேணா போடுறேன் பாருங்களேன். இந்த ஷார்ட்கட் பார்த்தாவே ஜாலியாக இருக்கும். அப்படியே என்னன்னா 11,800 அசலும் வட்டியை சேர்த்து இதாக கூட ஒரு 100 பெருக்குங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா இது பாருங்களேன், இங்கே 6 இங்கே ஒரு 3, 6 3 அதாவது 3 ஆண்டு 6%, 6 3 பெருங்க, 6 3 18, 18 கூட ஒரு 100 கீழே ஒரு 18 கூட ஒரு 100 கூட்டிங்க. 18 100 கூட்டினா 118 வரும். அடிங்க ஆன்சர், அவ்வளோதான். இந்த 18க்கு இந்த அதாவது இந்த 118க்கு இந்த 118 கேன்சல். இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 100க்கு 100 100 பெருக்குனா 10,000 வருமா? 4 0. எஸ், ஆப்ஷன் சி தான் சரியானது. எந்த ஃபார்முலான்னு கிடையாது. ஜஸ்ட்டு நான் என்னன்னா அசல் கொஷனில் கேட்டாங்கன்னா இதான் ஷார்ட் கட்டு, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன், ஜாலியாக இருக்கும். சுத்தமாக மேக்ஸ் வரனா கூட பரவாயில்லப்பா, ஈஸியாக போட்டுடலாம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 30 சம் தனி வட்டியில் நடத்தியாச்சு. அடக்கடவுளே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனல் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 2026 குரூப் 4 தனி வட்டி அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதில் போய் என்ன பண்ணீங்க வீடியோஸ் இருக்கும் பார்த்துங்க, சரிங்களா? சரிப்பா பார்க்கலாம் வாங்க. 31வது கொஸ்டின், ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுகளில் தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. இங்கே வந்து இந்த டைப் 2.2 பொறுத்த வரைக்கும் கொஷினை அசலாக கேட்டிருப்பாங்க. அதை மட்டும் நான் வச்சுங்க. கொஷின் வந்து அசலில் இருக்கும், அசல் கண்டுபிடிக்கணும், சரியா? இதில் 2 விதமாக இருக்குது. என்னென்னா தனி வட்டியை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்களா, மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்களா, இதான் சரியா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல என்னென்னா இங்கே பாருங்கள் தெளிவாக இருக்கும், படிக்கும் போது தெளிவாக புரியும். தனி வட்டி தான் 300 ரூபாய். இது எப்படி சொல்லலாம்னா, உங்கள் பாக்கெட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குங்க, அது ஒரு பேங்க்கில் போடுறீங்க, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2% கொடுக்குறாங்க. 3 வருஷம் பொத்து நீங்கள் வந்தால் நீங்கள் கொடுத்தீங்களா அந்த அமௌண்ட்டுக்கு 300 ரூபாய் வட்டி தராங்களாம். அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருந்துச்சு? ஆச்சரியக்குறி இல்லை கேள்விக்குறி, அவ்வளோதான். அடடே, புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ரைட். இப்போ எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம நேற்று போட்ட மாதிரியே நான் போடுற மாதிரி நல்லா கவனிங்க. அசல் ஆக்சுவலி கொஸ்டினில் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணோம், அசல் பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையும் பெருகணுங்க, ஓகேவா? நம்ம அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சிங்க. அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பக்கத்தில் ஆண்டை பெருக்கலாம் 2%, அதுக்கு இல்லை சதவீதம் ஆண்டு அடுத்தது 3, ஓகே? பர்சன்டேஜ் 2, ஆண்டு 3, அதாவது அசல் பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையும் பெருகணுங்க. இங்கே 3 மதிப்பை கொடுத்தாங்கன்னா நமக்கு எப்படின்னு நான் போன கணக்கில் சொன்னேன். பட் இந்த கணக்கில் அப்படி இல்லை. அதாவது இங்கே எக்ஸோ அதாவது அசல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் முதல் ஸ்டெப் என்ன சொல்கிறேன்னா, அசல் பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையும் பெருக்குங்க, ஈக்குவல் டு வட்டிங்க. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. இப்போ நான் எழுதின ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா பாருங்க. இந்த பக்கம் ஈக்குவல் டு என்னோட பக்கம் அசல் பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையும் இந்த பக்கம் பெருகிறேன், அந்த பக்கம் ஈக்குவல் டு அண்ணாண்ட பக்கம் தனி வட்டி வச்சுக்கிறேன். ஓகே, இது புரியுதா? இவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அசல் தேவை.
அசல் தேவைன்றதால பெருக்கல் இருக்கிற இந்த 2ம் 3ம் ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போகும் போச்சுன்னா அது பாருங்க அப்படியே இருந்துடுறேன். போச்சுன்னா பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தில் ஆயிடும். அப்போ 300 டிவைடட் பை 2 × 3 கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ ஏதாவது ஒன்று இருந்தாவே மேலே 100 பெருக்கணும். அவ்வளோதான். ரைட். இப்போ நான் தெளிவாக ஸ்டெப்பே காமிச்சிட்டேன். அடுத்த கொஸ்டின்லாம் ஸ்டெப்பு வேண்டாம், அப்படியே போடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா சொல்கிறது? கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ ஏதாவது ஒன்று இருந்தாவே மேலே 100 பெருக்கணும். கீழே 2 வந்து பர்சன்டேஜை குறிக்குது, 3 வந்து ஆண்டை குறிக்குது. கீழே ஆண்டு பர்சன்டேஜ்லாம் வந்ததால ஒரு 100 மேலே பெருக்கிட்டேன். சுருங்க ஆன்சர். அவ்வளோதாங்க. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ என்ன நாங்கள் பாருங்கள், 1 3 3 1 3 3 100ன்னு வரும். 2ல் பாதி 1 100ல் பாதி 50ன்னு வரும். இங்கிட்ட 50, இங்கே ஒரு 100. 50யும் 100யும் பெருக்குனா 50க்கு பாதியில் 2 0 போட்டால் 5000. அவ்வளோதாங்க ஆன்சர். 1 செகண்டில் போட்டுடலாங்க. ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ நான் ஒரு போன கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு ஒரு ஆர்டராக சொல்லணுன்னு தான் இந்த ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணேன். இப்போ அடுத்த கணக்கில் அந்த ஸ்டெப்புக்கும் கூட கிடையாது, டைரெக்டாக போடுறோம் பாருங்க. 32வது கேள்வி புரியலனா கூட இதில் பாருங்க, தெளிவாக புரியும். ஆண்டு வட்டி 14% எனும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகை வட்டி ரூபாய் 210 எனில் அத்தொகை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, பர்சன்டேஜ் 14% கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுகள்னு எழுத்தில் கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுன்னு. அதுக்கப்புறம் நல்லா படித்தா வட்டி தான் 210ன்னு கொடுத்துட்டாங்க. அசல் எவ்வளோ? அத்தொகைன்னா அசலை தான். சரியா? அசல்னா அசல்னு டைரெக்டாக கொடுக்கலனாலும் அந்த தொகைன்னு கேட்டால் அது அசலை தான் குறிக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் போன கணக்கு மாதிரி 3 தீப்பெருக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா மீதி இருக்கிற வேல்யூவை ஈக்குவல் கணக்கு எடுத்து போயிட்டு கீழே போட்டுங்க அப்படிலாம் கிடையாது. பாருங்க, டைரெக்டாக போடுறேன். முதல் வட்டி எழுதிங்க 210. சரியா? இதுக்கு பக்கத்தில் ஒரு 100 பெருக்குங்க. சரியா? நெக்ஸ்ட் கீழே இங்கே என்னென்ன இருக்குது? 14, இங்கே ஒரு 3, அது 2 பெருக்குங்க. 14 × 3. அவ்வளோதாங்க. கிளியரா? இதே தான் நான் போன கணக்கு போட்டு இப்போ நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஷார்ட் கட்டே வந்துட்டோம். என்ன வட்டி கொடுத்தாங்களா? வட்டி எடுத்துங்க, கூட 100 பெருக்கிடுங்க. கீழே வந்து அசலையும் அசல் தான் கேட்டிருக்காங்களா? சரி, பர்சன்டேஜையும் ஆண்டையும் கீழே பெருக்கிங்க. சுருங்கின ஆன்சர். புரியுதா? மேலே வட்டி ஒரு 100 பெருக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜும் ஆண்டையும் கீழே பெருக்கணும். சுருங்கின ஆன்சர். அவ்வளோதான். ஈஸி. சரியா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட்டு. எப்படி போடலாம்? இங்கே பாருங்கள், முதல் 3 அடிக்கிறேன். 1 3 3 7 3 21. எஸ் 70ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 7 7 இந்த 10ன்னு இருக்குமா? 7 14. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ல் பாதி 1 10ல் பாதி 5. இங்கே 5, இங்கே ஒரு 100. 5 100 500. ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதான். புரியுதா? செம்ம ஈஸி இல்லை? ஆனால் என்ன இருக்கணும்? அசல கொஸ்டினாக கேட்டிருக்கணும். புரியும். சரிங்களா? அதுக்கு தான் நான் 13 கணக்கு தந்துருக்கேன். சரிங்களா? ரைட்டு. 7 கணக்கு இந்த டைப்பு, அடுத்த டைப்பில் 6 கணக்கு. சரியா? அடுத்தது 33வது கொஸ்டின்ங்க. ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? 18/9/2021 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? ப்ளஸ் புக்கில் இருக்கிற சம். என்ன சொல்கிறாங்க? ஆண்டுக்கு 5% வட்டிங்க. ஒரு ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் தனி வட்டின்னா அதோட அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய தேவை கேள்வி அசல் இருக்கணும், இருக்குது. இது என்னது 500 ரூபான்றது நல்லா பார்த்தா தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வட்டியை குறிக்குது. அப்போ முதல் ஸ்டெப் என்ன? அந்த வட்டி எவ்வளோ? 500. அதை எழுதிங்க. கூடவே ஒரு 100 பெருக்குங்க. கீழே என்னன்னா மீதி இருக்கிற 2 வேல்யூ, அதாவது இந்த 5% ஒரு ஆண்டு. ஸோ அந்த 5யும் 1யும் கீழே பெருக்குங்க. சுருகுனா ஆன்சர். அவ்வளோதான். இப்போ 1 5 5 1 5 5 100 இருக்குமா? 100 100 பெருக்குனா என்ன வரும்? 100 100 பெருக்குனா 1 போட்டு எத்தனை? இங்கே ஒரு 2 0, அங்கே ஒரு 2 0, 10,000. சரிங்களா? 10,000. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஜாலியாக இருக்குதுப்பா, ரொம்ப ஈஸி. கரெக்டா? ரைட்டுங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 7/5/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க.
அருண் ஒரு குறிப்பிட்ட தொகையை 15% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஸோ அசல் தான் கேள்வியா கேட்டிருக்காங்கோ. ரைட்டு. என்ன கேட்குறாங்கன்னா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுங்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 15% வட்டி விதத்தில் 3 ஆண்டு கழித்து 450 ரூபா வட்டி கட்டுறாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்தியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அசல் அவ்வளோதான். நமக்கு தேரி என்னன்னா அசல் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சிருச்சா? புரியுதுங்களா? ரைட்டு. இந்த 450 எதை குறிக்குது? தனி வட்டியை. நல்லா பாருங்க, புரியும். சரிங்களா? மொத்த தொகையா இல்லை தனி வட்டியான்னு கேட்டால் தனி வட்டி. சரி, அப்போ தனி வட்டி 450 இப்படி வச்சுக்கிறேன், கூடவே ஒரு 100 பெருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 2 தான் இருக்கு. 15 3 2 இடையில் தான் போட்டி. ஓகே. ஸோ அந்த 15ஐயும் அதுக்கப்புறம் 3ஐயும் கீழே பெருக்குங்க. சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதான். ரைட். இது பாருங்க, ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா, நான் முதல் 3 சின்ன நம்பராக தடிங்க, ஈஸியாக இருக்கும். ஓர் 3 இங்கே ஓர் 3 4 3 போச்சுன்னா மீதி 1 பக்கத்தில் வச்சுன்னா 15 வரும். 5 5 இங்கே ஒரு 0 இருக்குது, 150. நெக்ஸ்ட்டு இந்த 15க்கும் இந்த 15 கேன்சல் 10 இருக்கும். 10 100 பேருக்குன்னா எவ்வளோ? 1 போட்டு 3 0 போடணும். 1000. ஆப்ஷன் சி தான் சரியானபடி. கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்லைங்க. ஏப்பா ஈஸி தான். நானா கற்பனைலாம் எடுத்து கொடுக்கல. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் உங்களுக்காக ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன். ஐஎம்ஏ ஒருங்கிணைப்பாளர். ஓகேங்களா? சரி, அடுத்தது 35வது கேள்வி. ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 60 பெறுவதற்கான அசல் என்ன? 1/4/2023 டிஎன்பிசிலேயே கேட்டாங்கன்னா பார்த்துங்களேன். சரி, இப்போ என்ன? 6% 5 ஆண்டு தனி வட்டி தான் 60 ரூபாய் அசல் கேட்டிருக்காங்க. ரைட்டு. அப்போது வட்டி தானே 60 ரூபாய். 60 எடுத்துக்கோங்க, 100 பெருக்குங்க, கீழே 2 வேல்யூ 6யும் 5யும் 6யும் 5 கீழே பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க. டக்குன்னு போகணும். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க. மறக்காது. ஏன்னா இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும், ஆனால் நாளைக்கு ரிவிஷன் திருப்பி ஆகும்போது புரியாதுல்ல, அதனால சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டுப்பா. இந்த 6க்கும் கேன்சல் 10 இருக்குமா? ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 வருமா? இங்கிட்டு 2 இங்கிட்டு 100. 2 100 பெருக்கணும் 200. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சூப்பர்ப்பா. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இதை நடத்திட்டு ஹோம்ஒர்க்கு தரேன். 37வது கேள்வி. ஒரு ஆண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதம் ரூபாய் x எனில் அசலின் மதிப்பு டேஷ் ஆகும். என்னங்க இது? அமௌண்ட்டையும் காணும், பர்சன்டேஜையும் காணும், ஆண்டியும் காணும், வட்டியும் காணும். எல்லாமே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல நம்ம இது மதிப்பு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, நமக்கு ரூல் தெரியல. அந்த ரூல் பிரகாரம் போடலாமா? ரைட். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது x%. சரி, இது ஆண்டு x ஆண்டு. ஓகே. இது என்ன? வட்டி x ரூபாய். அசல் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நமக்கு தேவை அசல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ அசல் கேட்டாங்க, வட்டி எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தேரி என்ன? வட்டி எவ்வளோ? எக்ஸு. அது இங்கே வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வட்டியோட 100 மேலே பெருக்கணும். ஸோ எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் எக்ஸாக கூட 100 பெருக்கிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே பர்சன்டேஜையும் ஆண்டி பெருக்க சொன்னேன். பர்சன்டேஜ் எக்ஸு, ஆண்டி எக்ஸு. அப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸு. அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட்டு. சப்போஸ் உங்களுக்கு புரியலனா நீங்கள் இந்த ஆண்டுக்கெல்லாம் ஒரு மதிப்பு வச்சுருங்க. மதிப்பு வச்சுட்டு சும்மா எப்படி கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சரிங்களா? ஆனால் இதுவே ஈஸி தான். சரியா? அப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல். அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடிக்கலாம். எக்ஸு கேன்சல். மேலே 100 இருக்குதுங்க, கீழே எக்ஸ் இருக்குங்க. அப்போ 100 / எக்ஸு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான். அவங்க மதிப்பு கொடுத்தா என்ன, மதிப்பு கொடுக்கலாம் என்ன, உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சா? வட்டி கொடுத்துருக்காங்களா, அசல் கேட்குறாங்களா, இந்த மெத்தடில் போட்டு போயிட்டே இருங்க. பிரச்சனையே இல்லை. போலாமா? வாங்க. ஹோம்ஒர்க் வாங்க. 36வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு. இதோட இந்த டைப் முடிஞ்சிடுது. சரிங்களா? 7th நியூ புக்கில் இருக்குது. 8/2/2023 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகையை 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750
தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்களேன், இதில் நமக்கு தெரியுது 10% 2 ஆண்டு 750 ரூபா தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க, அசல் கேட்டிருக்காங்க. ரைட்டு, நம்ம டைப்பு தான் இது 2.2 ஏ. ஆமாம், சரிங்களா, போடுங்க. ஆப்ஷன் ஏ 3250, பி 3550, சி 3750, டி 3000. அவ்வளோதான், கண்டிப்பாக வரும், அடிச்சு பாருங்க. சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ புரியலனா கேட்டுங்க, அவ்வளோதாங்க. ஸோ 2.2 ஏ முடிஞ்சிருச்சு. இப்போ 2.2 பி வந்தாச்சு. இதில் என்ன அதுக்கு இதுக்கு வித்தியாசம்னா, இப்போ நான் இந்த கொஸ்டின் 2021 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, அதை சொல்லும் போது உங்களுக்கே புரியும். 38வது கேள்வி, 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க. இதுதாங்க மெயின். இப்போ இங்கே கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இந்த கேள்வியெல்லாம் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வட்டி 60 ரூபா, 8% தான். இதில் தெரியல, அதனால தோராயமாக சொல்கிறேன், சரிங்களா. 8% 5 ஆண்டு, அசல் எவ்வளோன்னு கேட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 60 ரூபான்றது வட்டியை மட்டும்தான் குறிக்குது, இதில் அசல் வரவே இல்லை. எதில்? அந்த 60 ரூபாவில். கரெக்டா, ரைட். ஆனால் இந்த கேள்வியில் பாருங்களேன், மொத்த தொகை அப்படின்னு சொல்லும் போதே 11,800 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இந்த மொத்த தொகை 11,800ன்றா அதுக்கு மீனிங் என்னன்னா, மொத்த தொகைன்னு சொல்லிட்டாவே அதில் அசலும் இருக்கு வட்டி இருக்குன்னு அர்த்தம். மொத்த தொகைன்னா அதுதான், சரிங்களா. அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் அசலும் கூட அடங்கிடுச்சு. இப்போ வட்டி மட்டும் கொடுத்தா ஈஸி, அசலோடு சேர்த்து கொடுத்தா என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், வாங்க நல்லா கவனிங்க. இப்போ வழக்கமாக வட்டி கொடுத்துருந்தா எப்படி எழுதிங்க? 11,800 அப்படின்னு எழுதிப்பீங்க. வட்டி கொடுத்துருந்தா, சப்போஸ் இது மொத்த தொகை தான், இன்கேஸ் இது வட்டியாக நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 11,800 எழுதுவேன், கூடவே மேலே 100 பெருக்குவேன். கரெக்டா, ரைட், இதே தான். நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணீங்க? இங்கே 6 அந்த 3, அதாவது பர்சன்டேஜ் ஆண்டியை கீழே பெருகுவேன். அப்போது ஆண்டு 3 வருஷம், பர்சன்டேஜ் 6. கரெக்டாக பெருகிட்டுனா ஓகே. இது வரைக்கும் கரெக்டுங்க. இது வரைக்கும் இப்போ நம்ம போன டைப்பில் போட்ட மாதிரி தான் இந்த டைப்லையும். இது வரைக்கும் ஓகே. இப்போ மொத்த தொகைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கீழே இந்த பெருக்குனீங்கல்ல, அதுக்கு முன்னாடி 100 கூட்டிடுங்க. அதாவது பெருக்கிட்டு 100 கூட்டிங்க. இதான் சரியா. இப்போ 3 6 நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி அப்படியே வச்சு அடிச்சுட்டுவோம். ஆனால் மொத்த தொகைன்னு கொடுத்தாங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே நார்மலாக போடுற மாதிரி இந்த 3 6 பெருக்கணும். பெருக்கிட்டு 100ஆல் கூட்டிக்கணும், கூட்டிட்டு தான் அடிக்கணும். அவ்வளோதான், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகுது. ரைட்டா, தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி கீழே வெறும் பெருக்கல் இருப்போம், அடிச்சிடுவோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல 100 கூட்டணும் போது முதல்ல பெருக்கணும், அடிக்கூடாது, பெருக்கணும். சரியா, 3 6 பெருங்க, 6 3 18ன்னு வரும். இது பாருங்க, ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 100 + 18. அப்போ ஒரு ஸ்டெப் எழுதலாமா? இங்கே பாருங்க, 11,800 × 100 / 100 18 கூட்டினா 118 அப்படின்னு வரும். சரிங்களா, 118ன்னு வரும். அவ்வளோதான், இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். இது பாருங்க, இந்த 118க்கும் இந்த 118 கேன்சல். இங்கே 100 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. 100 100 பேருக்குன்னா 1 போட்டு 100 100ன்னா 4 0, 10,000. அவ்வளோதான் ஆன்சர், 10,000. ஆப்ஷன் சி தான் சரியான. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போது மொத்த தொகைன்னு கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா நார்மலாக அந்த மொத்த தொகை மேலே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 100 பெருக்குங்க, கீழே ஆண்டியும் பர்சன்டேஜையும் கீழே பெருக்குங்க, பெருக்கிட்டு 100ஆல் கூட்டிங்க. அவ்வளோதான். பெருக்கிட்டு 100ஆல் கூட்டினதுக்கப்புறம் அடிங்க, சுருக்குங்க, ஆன்சர். அவ்வளோதான், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். சரியா, கொஞ்சம் புரியலனாலும் அடுத்த கேள்வி தெளிவாக புரியுது. 7th நியூ புக்கில் இருக்குது. அது கூடவே 2022 2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 39வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்களேன், 5 ஆண்டுகளில் 10,050 கிடைக்கிறது எனில் அசலை காண்க. ஸோ இந்த இடத்துல மொத்த தொகையா இல்லை வட்டியான்னு எனக்கு தெரியலையே சார், என்ன சார் இது அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த இது பார்க்கும் போது தெரிஞ்சிடும். 10,050 கிடைக்க, அதாவது நீங்களே பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, 10% வட்டி போடுறாங்க, 5 வருஷத்தில் 10,050 ரூபா கிடைக்குது அப்படின்னா அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க.
இந்த இடத்துல மொத்த தொகைன்னு இல்லை, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இது வட்டியா இல்லை மொத்த தொகையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷன் பாருங்க. இங்கே கொடுக்குற அமௌண்ட்டை விட சின்ன அமௌண்ட் அசல் இருந்தால் அப்போ இதில் அசலும் வட்டி இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே 6000 சம்திங், 6000 3000 தான் இருக்குது. 9000 10,000 இல்லை. புரியுதுங்களா? இன்கேஸ் இது வட்டியா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்களேன், வட்டியா இருந்தா 1 லட்ச ரூபாய் இருக்கும் ஒரு அமௌண்ட், அது ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்றேன், ஆப்ஷன்ல லேக்ல இருக்கும். சரிங்களா? அப்போதான் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் வட்டி. சரியா? ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அமௌண்ட்டை விட சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் அப்போ அதில் அசலும் வட்டி இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? புரியுதுங்களா? புரியுது சார், வாங்க. அப்போது இது மொத்த அமௌண்ட்டுன்னு தெரியுது 10,050, இது கூட 100 பெருக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 10ன்னு கொடுத்துருக்காங்க, ஆண்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் பெருக்குங்க. ஸோ மொத்த தொகைன்னு தெரிஞ்சதால கீழே அந்த 2 நம்பரை பெருக்கணும் இல்லையா, பெருக்கிட்டு 100ஆல் கூட்டுங்க, கூட்டிட்டு சுருக்குங்க, அவ்வளோதான். 10 5 50, 50 100 கூட்டினா 150ங்க. சரிங்களா? 150 நான் கூட்டிட்டேன். பெருகிட்டு கூட்டினதுக்கப்புறம் தான் சுருக்கணும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் இங்கே பாட்டு இப்படி சுருக்கணும்லாம் சொல்லக்கூடாது, ஆன்சர் வராது. ரைட்டு, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 5 ஆப்பிள் அடிக்கலாமா? 5 ஆப்பிள் என்னங்க வரும்? 3 5 5ங்க. ஆமாம், 2 10ங்க. ரைட்டு, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, ஜீரோ அப்படியே போட்டுங்க. 1 5 5ங்க, 201ன்னு வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏற்பாடு இருக்குது, 3 அடிச்சிடலாமா? 1 3 3, 6 3 18, 6 3 18 20ஆ? 6 3 18, மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 7 3 21, அப்போ இங்கே 67, ஒரு 2 100ங்க. 67 கூட 100 பேருக்குன்னா 6700, அவ்வளோதான் ஆன்சர். 6700, ஆப்ஷன் பி தான் சரி. ஈஸி. புரியுதா? ஃபார்முலா எதுவும் பயன்படுத்தலைங்க, ஈஸியாக தாங்க போட்டு கொடுக்குறேன். ரைட்டு, அடுத்தது வந்து இது என்னங்க, ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? என்னங்க எல்லாமே ஒன்றா இருக்குது. ஐயோ, சரி, 2 கணக்கு தான் ஹோம்ஒர்க். நான் இந்த கணக்கு நான் நடத்திட்டு கீழே என்ன ஹோம்ஒர்க் கொடு, இடம் கொடுக்கணும். சரி, பரவாயில்ல, விடுங்க. 40வது கொஸ்டின் பாருங்க. 31/8/2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதம் 7 ஆண்டுகளில் 6750 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, 7% ஆண்டுக்கு 6750 ஆக உயர்கிறது அப்படின்னா வட்டி குறுக்கல. ஸோ நீங்கள் படிக்கும் போதே தெரியும். சரிங்களா? ஆக உயர்ந்தது அப்படின்னும் போது அசலும், அதாவது இப்போ எப்படின்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்க, 5% கொடுக்குறாங்க, 7 வருஷத்தில் 6750 உயர்கிறது அப்படின்னா அதுக்கான மீனிங் அசலும் வட்டி அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதனால ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ரைட்டு, பழக்கம் வந்தால் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது 6750ன்றது அசலை குறிக்குது. நான் இங்கே வந்துடுறேன். 6750ன்றது அசலையும் வட்டியும் சேர்த்து குறிக்குது. சரியா? மொத்த தொகை. அப்போ இதாக நம்ம என்ன பண்ணிடணும், 100 பெருக்கணும். கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, 5% 7 ஆண்டு, அப்படியே 5 7 கீழே பெருக்கிங்க. 5யும் 7 கீழே பெருக்கிக்கிட்டேன். மொத்த தொகைன்றதால பெருக்கிட்டு 100 கூட்டிக்கணும். அவ்வளோதான். இதை கூட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போகணும். சரிங்களா? I7 எவ்வளோ? I7 I5 25, 6 5 30, 7 5 35, 35 100 கூட்டினா 135பா. ரைட்டு, இப்போ அடிக்கணுமா? என்னங்க இது பெருசாக வருமா? சரி, அடிச்சிடுவோம். இங்கே பாருங்களேன். சரி, எதில் 5 ஆப்பிள் அடிக்கலாம். ஏன்னா 135ன்னு இருக்குது, இங்கே 6750ன்னு இருக்குது. 5 ஆப்பிள் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? 3 5 5ங்க. 5 ஆப்பிள் ட்ரை பண்ணுறேன். 3 5 5, 3 5 5. என்னடா இது வளர்றேன்? 13 தானே இருக்குது. 1 5 5 2 10. ஓகேவா? ரைட்டு, 2 10, 3 5 மாறிடும். இங்கே 3 தான் இருக்குது, அதாவது 13 இருக்குது. 10 எடுத்துக்கிட்டேன், மீதி 3 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 35ன்னு இருக்குமா? 7 5 35. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 5 ஆப்பிள் அடிக்கணும். 1 5 5, 6ல் 5 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 3 5 15 போயிடுச்சுன்னா, 17ல் 15 போச்சுன்னா மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 25 வரும். 5 25, அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அடிக்க தெரியுதுப்பா, நமக்கு கூட வருது. ஆமாம். சரி, அடுத்தது 17, இது 27. அப்போது 3 ஆப்பிள் அடிக்குமா? 9 3 27. 9 3 27.
இங்கே பாருங்க I3 5 கரெக்டா ரைட்டு. I3 5 13 தானே இருக்குது. என்னங்க நீங்கள் மூணாவது பேர் தானேங்க. நான் 12ங்க. ஓகே மீதி எவ்வளோ இருக்குது? 13 12 போனால் மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் I3 5 450 ரைட் 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 ரைட். அடுத்தது மூணாவது பேர் அடிப்போம். 9 இருக்குது இல்லை. 3 9 ரைட்டு. அங்கே பாருங்க 1 3 3 4 3 போச்சுன்னா மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 15 வரும். 3 5 5 0 போடுங்க 150 ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க 3 இருக்குதுங்க. எப்படிங்க போடலாம்? இது வருமா? 130 தானே வருது. 1 செகண்டு. இல்லை 150 தானே வரும். எஸ் இந்த பாருங்க நான் இங்கே ஒழுங்காக போடுறேன். ஏன்னா நான் கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன். இந்த இடத்த மட்டும் பாருங்கள் நீங்களே. 1 3 3ங்க மீதி 1 இருக்குதா? பக்கத்தில் போட்டால் 15 வருமா? I3 5 5 தான் அடிக்கிறேன். I3 5 அப்புறம் அந்த 0 150 கரெக்ட். அப்புறம் 1 3 3 I3 5 அந்த 0 அப்போ 50 இருக்குதுங்க. இங்கே ஒரு 100 இருக்குது. தோ இருக்குது பாருங்க 100. 50 100 பேருக்குன்னா 5000 எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குங்க. இந்த கணக்கு தானே. தோ இருக்கு பாருங்க 5000. ஆப்ஷன் சி தான் சரியான வழி. கொஞ்சம் அடிக்கிறதுக்கு இந்த அடிக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமாங்க உங்களை மேக்ஸில் அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. சரிங்களா ரைட்டு. நான் 2 கொஸ்டின் ஹோம் மார்க் தரப்போகிறேன். அதனால் ஃபைனல் சம் நடத்திட்டு ஹோம் மார்க் படிக்கிறேன் கட்சியா. சரியா 43வது கொஸ்டின் நடத்திட்டு மீதி மேலே இருக்கிற 2 கணக்கு ஹோம் மார்க் தரேன். ஓகே இந்த பாருங்க 43வது கேள்வி. ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 20,100 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க. 12/8/2024 TNPSC எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. சரி அப்போ இதில் நம்ம பார்த்தாவே தெரியுது. ஆக உயர்ந்ததுன்னாவே அது எதை குறிக்குது? பர்சன்டேஜ் அசலையும் தனி வட்டியும் குறிக்குதுங்க. ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 20,100 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதாக கூட 100 பெருக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் 10% எத்தனை ஆண்டுப்பா? ஆண்டுக்கு 5 ஆண்டு. ஸோ 10யும் 5யும் பெருக்கிறேன். பெருகிட்டு 100ஆல் கூட்டிக்கணுங்க. அம்புடு தான் சரிங்களா. கீழே கூட்டிட்டு சுருக்குனா ஆன்சர் 5 5 50 100 கூட்டினா 150 அப்படின்னு வரும். இது ஈஸியாக இருக்கும். சரியா இது பாருங்க இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இப்போ நம்ம 5 ஆப்பிள் அடிக்கலாமா? 1 5 5 2 5 10 3 5 5 3 5 4 5 20. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்களேன் 4 5 20 தானே. கரெக்டாக தான் போகிறோம். இதெல்லாம் என்ன இருக்குது? நம்ம கரெக்டாக போட்டுன்னு வரோம். சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? அடுத்தது இங்கே 20 போயிடுச்சா 1 இருக்குது. 1 நம்ம அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. 0 வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்புறம் 2 10 402 அப்படின்னு ஒரு 402 தானே வருது. நல்லா செக் பண்ணிக்கலாம் இருங்க. கரெக்டாக ஒத்துங்க 420 சரிங்களா 402 ஆமாம். இப்போ 3 இருக்குது. 1 3 3ங்க. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 3 3 4 3 போனால் மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 10ன்னு வரும். 2 3 6 3 9ன்னு வருதா? 3 9 எடுத்துக்கிட்டேன். மீதி 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 12 வரும். 4 12 அப்போது 134. இது கூட 100 பெருக்கணுங்க. அப்போது 1344 அதாவது 13,400 ரூபாய். 13,400 ஆப்ஷன் சியில் ஏல பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க அடிக்கிறது தான் பாருங்க. இது என்ன பெரிய கணக்காக பாருங்க கிடையாது. கண்டிப்பாக புரியுதுங்களா? டெஸ்ட் பண்ணிடலாமா? சரி இது பாருங்க 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க. 41வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. 23/5/2022 TNPSC எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. என்னது? ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 8% ஆண்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 10,080 ஆகிறது. ஸோ எனக்கு இது அவ்வளோவா புரியலாம். ஆப்ஷனை பாருங்க 10,080 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது வந்து அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது. ஸோ நான் சொன்ன ஷார்ட்கட்டில் போடுங்க அட்டகாசமாக வரும். ஆப்ஷன் ஏ 7,200, ஆப்ஷன் பி 7,000, ஆப்ஷன் சி 6,200, ஆப்ஷன் டி 7,300. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 42வது கேள்வி. 2021 2024 2025ன்னு வருஷமாக கேட்டுக்கிறாங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தாரேன். 42வது. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் ரூபாய் 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல ஆக கிடைக்கிறதுனாவே அது நமக்கு அசலும் வட்டி இருக்குதுன்னு தெரியுது. இருப்பினும் ஒரு முறை ஆப்ஷனை பாருங்களேன். இங்கே 17,000 இங்கே இருக்கிறது எல்லாமே 17,000 விட கம்மியாக தான் இருக்குது.
வருது. சரியா? அப்படின்னா இந்த 17,000 அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அப்ப நான் சொன்ன ஷார்ட்கட்ல போடுங்க, ஆன்சர் வந்துடும். போறீங்களா? ஆப்ஷன் ஏ 14,000, ஆப்ஷன் பி 12,500, ஆப்ஷன் சி 15,200, ஆப்ஷன் டி 13,500. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அசல கொஸ்டினா கேட்டா எப்படி போடலாம் அப்படின்னு 2 டைப்பா பிரிச்சு தெளிவா சொல்லிட்டேன்னு நம்புறேன். புரிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் திருப்தியா இருப்பேன். சரி புரிஞ்சு போச்சு பரவாயில்ல அப்படின்னு. சரிங்களா? ஸோ ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸ்ல இந்த இடத்துல அசலுக்கு பதிலாக பர்சன்டேஜ் கேட்பாங்க, ஆண்டு கேட்பாங்க. ரெண்டுமே நான் நடத்துறேன் சேர்த்து. சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின்ல பர்சன்டேஜோ அல்லது ஆண்டோ கேட்டாங்கன்னா அதை அடுத்த டைப்ல 2.3ல சந்திப்போம். அதில் ஒரே இதுல அது ரெண்டுத்தையும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிபிக்கலா இருக்கிற சம்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? கூடவே வரணும், அரசு வேலையோடு போகணும். சரிங்களா? சொன்ன பேச்சு கேட்கணும். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.